மற்ற தானியங்களை விட ராகியில் கால்சியம் சத்தும், இரும்பு சத்தும் அதிகம். வளரும் குழந்தைக்கும், குறிப்பாய் மாதவிடாய் துவங்கிய பெண்ணுக்கும், பாலூட்டும் அன்னைக்கும், மாதவிடாய் சமயத்து நடுத்தர வயதிலுள்ள மகளிருக்கும் ராகி மிக அவசியமான ஒன்று. பாலைக் காட்டிலும் 3 மடங்கு கால்சியமும், அரிசியை விட 10 மடங்கு கால்சியமும் ராகியில் உண்டு. பாலும் அரிசியும் உடம்பு வளர்க்கும். ராகியோ உடல் வற்ற உதவும். குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் பற்றாமல் போகும்போது 7ஆம் மாதத்தில் திட உணவு வழங்குவது வழக்கம். அதற்கு ராகியை ஊற வைத்து பால் எடுத்து அதில் சர்க்கரை சேர்த்து கஞ்சி காய்ச்சி அதில் துளி நெய்யோ அல்லது தேங்காய் எண்ணெயோ கொடுப்பது சிறப்பான உணவு. 1 வயதைத் தொடும்போது ராகியை ஊற வைத்து முளைகட்டி பின் உலர்த்தி பொடி செய்து அதில் கஞ்சி காய்ச்சிக் கொடுக்க சரியான எடையில் குழந்தை போஷாக்காக வளரும். ஆந்திர மாநிலத்தின் வறுமையின் பிடியில் இருந்த கிராமத்திலுள்ள ஏஐடி அசோசியேஷன் ஃபார் இந்தியா டெவலப்மெண்ட் அமைப்பினர் 1 வயதிலிருந்து 8 வயது வரை உள்ள மெலிந்து போன நலிந்த ஊட்டச்சத்தில்லாத குழந்தைகளுக்கு இந்த முளைகட்டிய ராகி கஞ்சியை தினசரி உணவாக கொடுத்து வந்தனர். ஓராண்டு முடிவில் 51% குழந்தைகளில் உடல் எடையில் சீரிய முன்னேற்றம் ஏற்பட்டது. மிகக் குறைந்த விலையில் சத்தான, சுவையான ஊட்டச்சத்து ராகிய கஞ்சியை தவிர வேறெதுவும் இருக்க முடியாது. ராகியில் மித்தியானைன் என்னும் ஒரு முக்கிய அமினோ அமிலம் இருப்பது தான் இதன் கூடுதல் சிறப்பு. தனியாய் மித்தியானைன் புரதம் குறித்த ஆய்வுகள் இப்போது கொடிகட்டி பறக்கிறது. வயோதிகத்தை கட்டுப்படுத்த, தோல், நகம், முடியின் அழகைப் பேணவும் இந்த புரதச்சத்து மிக அவசியமாம். இந்த மித்தியானைன் அதிகம் உள்ள ஒரே தானியம் ராகி மட்டும்தான். ஈரலில் படியும் கொழுப்பை விரட்ட இந்த மித்தியானைன் கொண்ட ராகி பெரிதும் உதவுகிறது. நெல் விளைவிக்க தேவையான தண்ணீரோ, உரமோ, பூச்சிக்கொல்லியோ ராகிக்கு தேவையில்லை. உரமும் பூச்சிக்கொல்லியும் இல்லாததால் உருக்குலைக்காத உணவுச் செறிவை ராகி பெற்றிருப்பதுதான் இதன் விசேஷம். உங்களுக்கு மிகவும் பிடித்த ராகி உணவை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள்.